ஏய் எல்லாம் வரிசையா வா நில்லுங்க வா நில்லு. ஏய் என்னடா உனக்கு ஸ்டைல் வேற ஒழுங்கா நில்றா. ஏன்டா உன்னை எல்லாம் இன்டர்நேஷனல் பிளேயர் இந்தியன் டீமுக்கு சூப்பரா ஆடுறன்னு பார்த்தோம்னா இங்க வந்து விளையாட விட்டா டக் அவுட் ஆயிட்டு இருக்க. நீ என்ன நல்லா அடிக்கணும்டா. போறாங்க எல்லா மேட்சும் நான் தான் அடிக்கணுமாடா. என்ன ஆச்சா நில்றா. ஸ்ரீலங்கன் பிரீமியர் லீக்ல சூப்பரா விளாண்டல்ல, அதை நம்பி எங்க டீம்ல எடுத்தா எங்க என்னடா வந்து டக் அவுட் ஆயிட்டு இருக்க. தெரியலையா? ஏன்டா உங்களை எல்லாம் என்ன எல்லா மேட்சும் நானே தான் அடிக்கணுமாடா. எதுக்கு அடிக்கவும் மாட்டேன். ஏன் கேப்டன் கிளம்புறீங்க? தம்பி அம்மா காண்டுல இருக்கேன். இன்னைக்குதான் வந்திருக்க டெபியூ மேட்ச். நீனு என்ன நினைச்சிட்டு இருக்க? டக் அவுட்ல ஆகலாமா? அடிச்சேன் பார்த்தல 5-6 வரிசையா சூப்பரா இருக்கு. என்ன மாதிரி அடிங்கடா. நான் தான் அடிக்கணும் போல இருக்கடா லாஸ்ட் வர. டிராவிட் சார் வாங்க. ஐயோ கேப்டன் பாவம். தல என்னாச்சு? அவரு ரொம்ப கத்திக்கிட்டே போறாரு. இது மேட்ச் தோத்துட்டோம் அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாரா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு தப்பி தவறி 95 ரன் அடிச்சிட்டான். ஓஹோ, அதை யார்கிட்ட சொல்றது, எப்படி சொல்லி செலிப்ரேட் பண்றதுன்னு தெரியல. அதனால எங்களுக்கு திட்டுற மாதிரி வந்து சொல்றாரா, நானே தான் அடிக்கணுமான்னு. என்னடா இப்படி ஒரு டீம் கேப்டன் வச்சுட்டு எப்படா நீங்க ஜெயிக்க போறீங்க? அவர்லாம் அப்படிதான். நம்ம வேணா ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருக்கலாமா ஜாலியா? ஆடுவோமா? ஐயோ வராரு. நான் டீமுக்கே கிடையாது. போயா